ஹாய் எவ்ரிவான். இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காருக்கு சர்வீஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப நாள் ஆயிருச்சு. மைலேஜ் தாண்டி ஓடிட்டுருக்காங்க. அதை நம்ம நல்லா சர்வீஸில் பார்த்துக்கிட்டா தான் அவர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. கார் ரொம்ப முக்கியம். ஏன்னா எது வாங்குறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் எங்கள் இடத்துல எல்லாம் தூரமாக தான் போகணும். ஏன்னா நாங்கள் என்னமோ தனித்தீவில் இருக்கிற மாதிரி. இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, கிளாப்பாஸ் ஹைவே செம்பனை மரங்க புதுசாக நட்டு வச்சுருக்குறாங்க. பழசெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது போல இருக்குது. அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு புதுசாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதுவும் கொஞ்ச நாள் தான் பார்க்க முடியும். மரங்கள்லாம் பெருசு பெருசாக வந்துருச்சுன்னா இந்த ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே இருளாக இருக்கும். அதெல்லாம் ஒரு லாக் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு போகிறேன். இந்த அங்கிள் கடையில் தான் நான் எப்போவுமே காரை சர்வீஸில் விடுவேன். ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. நம்ம கொடுக்குற வண்டியை நல்லா பார்ப்பாங்க. அதோட அங்கிள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிஷின் தான் இன்ஜின் ஆயில் அப்படியே உறிஞ்சி எடுப்பாங்க. அதை அங்கிள் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன லட்சணத்தில் வச்சுருக்குன்னு தெரில. அங்கிள்கிட்ட கேட்டேன், என்ன ரொம்ப கருப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்டேன். என்னம்மா கருப்பாக இருக்குதா, எங்கம்மா இன்ஜின் ஆயிலுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோட அடடா முடிஞ்சேன், நம்மளை திட்ட தான் போகிறாங்க அப்படின்ட்டு நானும் அப்படியே கொஞ்ச நேரம் நின்னேன். அப்புறம் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு நான் வெளியாகிட்டேன். இதுதாங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் வாசலில் ஒரு பூந்தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே அழகாக இருக்கும். அவங்கள பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன். அப்புறம் வெளியே போயிட்டாங்க போல இருக்குது. அதோட அவங்க வச்சுருந்த செடிங்கள்லாம் ஒரு லாகை எடுத்துகிட்டு நானும் வெளியாகிட்டேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.